பனை மரத்துக்குரிய ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு தெரியும்? பனை மரம், பனை மரத்தை யாராவது வச்சதை பார்த்துருக்கலாங்க? நீங்க இப்ப நொங்கு சாப்பிட்றீங்கன்னா நல்லா கவனிச்சுக்காங்க, உங்கள்ல இருந்து எத்தனை சந்ததிக்கு முன்னால் அதை வச்சாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு அது பலன் கொடுக்குது. யாரோ ஒருத்தர் வச்சாங்க, அந்த மரத்தை நீங்க தினம் எந்திரிச்சு, நான் பார்ப்பேன், தினம் எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த மரம் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த அடி கிடி அளவு கிளவுகள்லாம் 2 வருஷம் கழிச்சு ஒரு இன்ச்சு வளர்ந்துருக்கும், 2 வருஷம் கழிச்சு ஒரு இன்ச்சு வளர்ந்துருக்கும், 3 வருஷம் கழிச்சு ஒரு இலை விட்டுருக்கும். அவ்வளவுதான். அந்த மரத்தை எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி அதே அளவுல இருக்கும், வளர்றதே தெரியாது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான், வளர்றதே தெரியாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை பனைமரத்தின் வாழ்க்கையை போல இருக்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல ஓங்கி வளருவான்னு வேதம் சொல்லுது. பனைமரம் எப்படி செழிக்கும்? படபட இன்னைக்கு வச்சோடனே நாளைக்கு மரம் ஆயிடுங்க. சில செடிகள் இன்னைக்கு வச்சோடனே படபட வளர்ந்துடும். நம்ம போயிட்டு வருவோம், திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்தையே காண, வாழை மரத்துக்கு வாழை மரம் போன வருஷம் இருந்துச்சு, அதெல்லாம் விழுந்துருச்சுங்க காத்துக்கு. இது காத்தடிச்சிருக்கோம், பெரிய பெரிய புயலெல்லாம் கூட கடந்து வந்திருக்கோம், என்னென்னமோ அடிச்சிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மரம் மட்டும் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி 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 அழகா 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 அது பாட்டுக்கு நிற்கும் பாருங்க. அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும்.